2001 கொங்கு மண்டலத்துல 41 சீட் அவங்க வாங்கினாங்க அதிமுக கூட்டணி. அத வச்சுட்டு மத்த இடத்துலலாம் தோத்ததுக்கு துரோகிகள் தான் காரணம்ன்றாரு. குறிப்பா அந்தியூர்ல வந்து தோத்ததுக்கு செங்கோட்டையன் காரணம்ன்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த 22 தொகுதிகள் இடைத்தேர்தலும் போது ஆண்டிப்பட்டி பெரிய குளத்தெல்லாம் வந்து அதிமுக தோத்துது. அது அது வந்து ஓபிஎஸ் காரணம்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப நடந்த ஒரு விஷயம் அது என்ன காரணத்தினால தோத்தாங்களோ இல்லையோ, நீங்க அப்ப 21 எலக்ஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க செங்கோட்டையனோட க துரோகம் தான் காரணம்னு நீங்க அப்பயே சொல்ல வேண்டியது தானே. இப்ப பதவிய புடிங்கிறீங்கல்ல, அப்பவே நீங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே. நேத்து இவங்க எதிர்பாராத விஷயம் என்னன்னா, இந்த 3 பேர் சேருவாங்கன்னு இவரு எதிர்பார்க்கவே இல்ல. 3 பேர் சேர்ந்த உடனே இப்ப அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள்லாம் அவரு எடுத்து வைக்கிறாரு ஆக்சுவலா. எடப்பாடி பழனிசாமி தன் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவரா இருக்கார் சார். அவர் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்தா, அவர் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கலாம், தினகரனையும் சேர்த்துக்கலாம், சசிகலாவையும் சேர்த்துக்கலாம். நம்மள மீறி யாரும் போமாட்டாங்கன்னு. அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. ஏன்னா அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. ஜெயலலிதா மாரி மக்கள் ஆதரவு பெற்ற செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அவர்ட்ட அந்த அதிமுகவுடைய கட்டுமானம் அவர்ட்ட மாட்டிட்டு இருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் வேற வழி இல்லாத அவர்ட்ட இருக்காங்க. இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் இருப்பாங்களா? தோத்தாலும் இருக்க மாட்டாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் வேற வழி இல்லாம அங்க பின்னாடி இருக்காங்க. அவர் அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் இருப்பாங்களா? தெரியாது. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லாதனால, அவருக்கு தன் மீதே நம்பிக்கை இல்ல.